நம்ம நாட்டுல எல்லாரும் அடுத்தவன் வேலைக்கு தான் வேட்டு வைக்கிறானுங்க. அவனுக்கு தெரியாது அவன் தனக்கே வேட்டு வச்சுக்கிறான்னு. என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது. நானே வேட்டு வச்சுக்கிட்டா தான் உண்டு. 70, 80, 90களில் தமிழ் சினிமாவில் காமெடியில் கொடிக்கட்டி பறந்த நடிகர் ஜனகராஜ். 1978 கிழக்கே போகும் ரயில் படத்தில் இயக்குனர் பாரதி ராஜா அவரை அறிமுகப்படுத்தினார். ஆரம்பத்தில் பாரதி ராஜாவின் வீட்டு பக்கத்தில் தான் இருந்துள்ளார். பாரதி ராஜாவிடம் பழக்கம் ஏற்பட்டு சினிமாவுக்கு முயற்சி செய்துள்ளார். அவர்களுடன் நாடகம் போட துவங்கிய ஜனகராஜ் பாலைவன சோலை அவருக்கு மிகப்பெரிய பிரபலத்தை கொடுத்திருக்கிறது. அதன் பின் அடுத்தடுத்த படத்தின் ஷூட்டிங்கிற்காக வெளியூர் சென்ற போது யாரோ சிலர் வானத்தை நோக்கி கல்லை விட்டு அடித்துள்ளார். அப்போது ஜனகராஜ் முகத்தை பதம் பார்த்த கல்லால் அவர் முக தோற்றமே மாறியது. பாரதி ராஜா அவரை பார்க்க வந்துள்ளார். பார்க்க வந்தவர், என் அடுத்த படத்தில் நீதான் ராதாவுக்கு கணவனாக நடிக்கணும் என கூறினார். அப்படி வந்த படம் தான் காதல் ஓவியம். ஜனகராஜின் வாழ்க்கையை மாற்றியது என்று அவரே ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார். யதார்த்தமான காமெடியில் தனக்கென்று ஒரு தனி ஸ்டைலை வைத்துக் கொண்டு 200 படங்களுக்கு மேல் நடித்திருந்த ஜனகராஜ் படப்பிடிப்பிற்கு குடித்துவிட்டு வரும் பழக்கம் உடையவராம். இதனாலேயே பட வாய்ப்புகள் குறைந்து ஆள் அடையாளம் தெரியாமல் 2008 சினிமாவிலிருந்து விளங்கினார்.